friends, welcome back to the channel. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு யம்மியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். யம்மி மட்டும் இல்ல, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். டெய்லி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிடாம கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அந்த டிஃபரெண்டான டிஃபன் ரெசிபி பேரு புளிக்கூழ். இது எங்க ஊர்ல நிறைய பண்ணுவோம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில். இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம புளிக்கூழ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டுருங்க. போட்டு இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரம் கூட வச்சுக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சோடனே நம்ம இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே நல்லா வாசனை வரும்ல, அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்குறப்ப நம்ம ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகா உள்ள சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு ஊற வச்சிருக்கோம்ல புளி, அதை நல்லா கரைச்சு அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புளி தண்ணியை உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அந்த நேரத்துல ஒரு பாத்திரத்துல நம்ம வந்துட்டு 1 கப் போல அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு நான் எப்படி ரெடி பண்ணேன்றது நம்ம சேனல் ஆல்ரெடி புட்டு ரெசிபி போட்டுக்கோல, அதுக்கு ரெடி பண்ண அரிசி மாவு மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க புளி தண்ணி நல்லா சூடானதும் அதில் நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளற போகிறோம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, அது ரொம்ப கட்டி ஆயிடும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஃபுல்லாக கிளறிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் வந்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக ஒரு மாதிரி க்ரீமியாக அது வந்துட்டு ரெடி ஆகி வரும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா வேறு யாரையாவது ஒருத்தரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருங்க சைட் பை சைட். ஸோ உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட புளிக்கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வருது. இந்த மாதிரி நல்லா இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நெய் எதுவும் ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம சர்வ் பண்ணும் போதும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி மேலே விட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் ஆக்சுவலாக தேவையே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு குழம்பு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிக்சர் அனுப்புங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.